நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து அம்மா கேரக்டர் சரியில்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எல்லாருமே வந்து 8 வயசு 10 வயசு ஏன் 18 வயசு அப்படி வேலைக்கு போங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா 5 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். என்ன வேலைக்குமா? வீட்டு வேலைக்கு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனை பார்த்துக்க ஆள் இல்லை. நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் அம்மா எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க. பக்கத்து தெருவில் வந்து குழந்தைய பார்த்துக்கிற வேலை இருக்குது. 5 வயசுலையா? என்னை வந்து உங்கள் பொண்ணை அனுப்புங்க, உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கிறாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால் வந்து நீங்கள் அங்கே அனுப்புங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. 5 வயசுல நீங்களே குழந்தைதாம்மா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே குழந்தைய பார்த்துக்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லுவேன், அதெல்லாம் பெருசு பண்ணாத, நீ வேலைக்கு போ, வேலைக்கு போனால் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். 300 ரூபாய் எனக்கு சம்பளம். அந்த 300 ரூபாய்க்காக என்னை அப்படி வேலைக்கு அனுப்பிச்சாங்க. 5 வயசுல? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஜோலார்பேட்டைன்னு ஒரு ஊரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அங்கே சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, நீ அங்கே போயிடு அப்படின்னு. அங்கே ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்லேயே என்னை அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ 5.5 வயசு? ஆமாம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். துணி நிறைய கொடுப்பாங்க, துவைக்கணும். அழுக்கு சரியாக போகலைனாலும் போட்டு அடிப்பாங்க. ஒரு வாட்டி அந்த ஊரில் திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா டைமில் வந்து இந்த வான வேடிக்கைலாம் பண்ணும்போது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் போய் தீபார்த்தனை காமிச்சிட்டு வந்துடுறோம், நீ இந்த சாதம் வடின்னுவாங்க. நான் குள்ளமாக இருப்பேன், சாதம் வடிக்கிற அடுப்பு கேஸ் அடுப்பு பெருசாக ஹைட்டாக இருக்கும், எனக்கு எட்டாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணேன். இந்த வான வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிவிட்டேன், இந்த சாதம் வெந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை போய் வான வேடிக்கை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் வந்து வெந்து கருகி போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு வெளியே. நான் பின்பக்கமாக போய் பார்த்துட்டு இருந்ததை நானுமே இதை கவனிக்கலை. அப்புறம் என்னமோ வாசனை வருதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை பின்பக்கமாக வந்து அடித்தாங்க. உன்னை நான் என்ன வேலை சொன்னால் நீ என்ன செய்கிற அப்படின்னு.